வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். இன்றைக்குள்ள பதிவு என்னென்னா, இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி, அதுவும் எனக்கு பிடிச்ச குருவான கோரக்கநாதரை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை எதுவும் குறைகள் எதுவும் அதில் எதுவும் தப்புகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, பதிவுக்குள்ளே போகலாம். கோரக்கநாதருடைய வரலாறுங்கிறது எல்லாத்துக்கும் மேக்சிமம் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு கோரக்கநாதர் ரொம்ப பிடிக்கும். அதனால் கோரக்கநாதரை பற்றி பேசிக்காக, ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய புஸ்தகங்களை படித்து செஞ்சு, ஏன்னா இன்னும் அடுத்து நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா பார்த்து தான் சொல்லணும். புஸ்தகத்தில் நோட்ஸ் எடுத்து பண்ணி தான் பண்ண முடியும். இது நான் ஒரு பேசிக்காக என்னுடைய மூலையில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா ஆன்மீகத்தை பற்றி, நம்ம சித்தர்களை பற்றி பேசும்போது, கடவுளை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எதுவும் தப்பாகிட போகிறது. இப்போ நம்ம அரசியலை பற்றி பேசுகிறோம், இல்லை கற்பனையாக ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மூளையிலேருந்து நம்ம இதயத்துலேருந்து என்ன தோணுதோ அதை பற்றி தான் பேசுவோம். ஆனால் நம்ம கடவுளை பற்றி பேசும்போது, சித்தர்களை பற்றி பேசும்போதும், அவங்கள பற்றி ஒரு சிறு துளி கூட ஏதாவது போய் தப்பாக சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு எண்ணம். இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா ஏதாவது கோரக்கநாதரை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா சில தவறுகள் ஏதாவது பேசியிருந்தாலும் அது யாரும் கண்டுகொள்ள வேண்டாம், அது பணிவோடு கேட்டுக்கிறேன். என்னென்னா, நிறைய பேர் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சவங்க, என்னோட மூத்தவங்க பெரிய ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சித்தர்களை பற்றி பேசும்போது எப்போவுமே கரெக்டாக பேசணும், அவங்கள பற்றி புரிஞ்சு பேசணும், தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு விதத்துலேயும் தப்பாக போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது இது மறுபடியும் சொல்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும், சரிங்களா? அப்போ சரி, இப்போ கோரக்கநாதர் அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவர் மச்சமுனின்னு சொல்லி அவருடைய குருநாதர். அவருடைய அவருடைய கோரக்கனுடைய குருநாதர் மச்சமுனிங்கிறவர். அவருடைய பிறப்பு எப்படின்னா, நம்ம இங்கேருந்து போய் நம்ம கைலாயத்துக்கு பெறும். கைலாயத்தில் சிவன் பார்வதி இருக்கிறாங்க. அவங்க நம்ம சிவன் பார்வதி தாயிட்ட நம்ம அது என்னது சொல்லுவாங்களே, மறந்து வச்சேன், அந்த வேதங்களை பற்றி பார்வதி தாயிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்வதி தாய் உறங்கிடுறாங்களாம், இல்லை மெய்மறந்துடுறாங்களாம் அப்படிங்கிற ஒரு 2 இதாக இருக்குது. அப்போ அங்கே அந்த இடத்துல கைலாயத்தில் ஒரு நதி ஓடிட்டு இருக்கும். அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு மீன் ஒன்று இருக்கலாம். அந்த மீன் பார்வதி தாய் எப்படி உறங்கிட்டாங்களோ அந்த வேதத்தை அந்த சிவபெருமான் சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்வதி தாய் மீதி அந்த மீன் கேட்டுட்ருக்கேன். மீன் அவர் தான் மச்சமுனிநாதர்னு சொல்லி அவர் ஒரு சித்தர், சரிங்களா? அப்போ அவர் அவருக்குன்னு பெரிய அவருடைய வரலாறு பெருசு. ஆனால் இது கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர் மச்சமுனி வந்துடுறாரு, அவர் சித்தராகிறாரு. அவரும் ஒரு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நம்ம பூலோகத்துக்கு வந்துடுறாங்க, நம்ம பூமிக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த காலத்தில் வீடுகள்லாம் நம்மளை மாதிரி நிறைய பேர் குழந்தைகள் இல்லாதவங்க, மனிதர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி கவலைப்பட்ட ஒரு பெண் கவலைப்பட்டு இருக்கும்போது இந்த அம்மா மச்சமுனி என்ன சொல்கிறாரு, கையில் விபூதியை கொடுத்து இது பூசிட்டு வா, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த பெண் என்ன பண்ணிடுதுன்னா, பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணு பேச்சை கேட்டு இந்த மாதிரி வருவாங்க, செய்வாங்க, மயக்கு கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சம்பவங்களை பக்கத்து வீட
அந்த பெண்ணுடைய மூளை வந்து மைண்டை வந்து மாற்றி விட்றாங்க அப்போவேவும். அப்போ அந்த காலத்துலேயேவும் சொல்லும்போது அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டு சைடில் ஒரு விறகு இருக்குது சமைக்கிறது, அந்த இடத்துல குப்பையில் அந்த இதை போட்டுறாங்க பூசாமல் செய்யாமல். அப்போ காலங்கள் ஓடி ஒரு 14 வருஷம் 15 வருஷம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த 15 வருஷம் கழிச்சு மச்சமுடிநாதர் வராரு அந்த பெண்ணுக்கிட்ட. நம்ம கொடுத்தோமே அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லி வராரு. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, யார் மச்சமுனிநாதர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறேன்னா, உன் பையனை கூப்பிடுமா, நான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணு முழிக்குது, என்னடா இது திடீர்னு மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கேட்குறாங்களே, நம்ம என்னடா பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம் எல்லாமே இருந்திருக்குது. அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் உண்மையை தான் சொல்ல வேண்டி வரும். அந்த பெண்ணு வந்து இந்த மாதிரி, ஐயா நீங்கள் கொடுத்ததை நான் எதுவுமே செய்யலை, இந்த மாதிரி பக்கத்து வீட்டு பெண்ணு என்னுடைய தோழி வந்து இந்த மாதிரி சொன்னதுனால வந்து நான் அதை இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் நீங்கள் கொடுத்த விபூதியை வந்து நான் எதுவுமே பண்ணலை, பூசெல்லாம் செய்யலை அப்படின்னோடனையும் அப்போ மச்சமுனிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ அந்த இடத்த காட்டு, நீ எந்த இடத்துல போட்டு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஞாபகம் இருக்குதியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காமிக்கணும். அப்போ அந்த இடத்த போய் பார்க்குறாரு அவர் மச்சமுனிநாதர். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் மச்சமுனிநாதர் சொல்கிறாரு, கோரக்கா எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ 15 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது, அப்போ அந்த பெண்மணிக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து செஞ்சு எப்படி இருந்திருக்குமோ அந்த 15 வயசில் அதே அளவுக்கு வளர்ந்த ஒரு பையனா, 15 வயசு பையனா 16 வயசு பையனா வளர்ந்த மணிக்கு எந்திரிச்சு வரா. இப்போது அவருடைய அந்த அளவுக்கு இருக்குது, அவ்வளோ அற்புதமான சித்தர் அவர். அப்போது அந்த அன்னைக்கு இந்தாம்மா உன் பையன் இருக்கான்னு அந்த பெண்மணிகிட்ட சொல்லும்போது வந்து அந்த பெண்மணி ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துருக்கு. உங்களுடைய மகிமை தெரியாமல் இது பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்கய்யா. அந்த பெண்மணி மன்னிப்பு கேட்டிருக்கு மச்சமுனிநாதர்கிட்ட. அப்போ சரி இந்தாக்கு உன் பையன் நீ உன் கூடயே இருக்கட்டும் அப்படிங்கும்போது, இப்போ கோரக்கா எந்திரிச்சுவான்னு சொல்லி சொன்னார்ல மச்சமுனிநாதர், அந்த பையன் கோரக்கநாதர் வந்து எப்பயுமே அவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன தடங்களாகி போச்சு, இல்லை குருநாதா இனிமேல் எனக்கு இந்த பந்தம் இல்லை, இனிமேல் உங்கள் கூட தான் நான் எப்போவுமே இருக்கணும், அப்படிங்கும்போது நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மச்சமுனிநாதத்தை சிஷியராக சேர்ந்து அவர் கூடயே இருக்கிறாரு. மச்சமுனிநாதர் கூடயும் கோரக்கநாதர் இருக்கிறார். அவருடைய மகிமையில் ரொம்ப இருக்குது. அவரை பற்றி சொல்கிற கோரக்கநாதரை பற்றி, அவருடைய கோரக்கநாதர் பிறப்பை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு பதிவில் அவர் குருநாதரே தன்னுடைய மச்சமுனிநாதரே திருத்தினார் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு போடுறேன். அது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். வேறு என்ன, இன்னொரு நாளைக்கு சந்திப்பேன். ஏன்னா 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்போ யார் பார்க்குறா? ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்கணுன்னா கொஞ்ச நேரத்தில் ரீல்ஸை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் பொறுமையில் இருக்குது மக்களுக்கு. அதனால தான் டயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அவருடைய கோரக்கநாதருடைய சிறப்புகள் இன்னும் இருக்குது. அவருடைய பிறப்பு இப்படிங்கிறதும் சொல்லி முடிச்சிருக்குது. அப்போ அவருடைய சிறப்புகள் அவர் தன்னுடைய குருநாதரை திருத்திருக்காரு. அதோடைய இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன், கண்டிப்பாக நம்பரில் கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இதில் எதுவும் தவறு எதுவும் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு எதுவும் சொல்லணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும், நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? வேறு என்ன, இன்னொரு நாள் சந்திப்போம், இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.